ஆர் ராஜாவை பற்றி தூக்கி ஒரு ஜெயில இருக்கீங்க அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வராங்க. எந்த நேரத்தில் திமுகக்குள்ளார பிளவு ஏற்பட்டாலும் பிஜேபி உள்ள இறங்கி உதயநிதியை ஒரு கோஷ்டி, கனிமொழியை ஒரு கோஷ்டி. செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல இருந்து பயந்து ஓடிட்டாருன்னு. கரூர்ல இருக்கிற ஒரு தொகுதியில நாளைக்கு திமுக தோத்தா கூட அண்ணாமலையை முழுமையா டம்மி பண்ணிட்டாங்க. எதோ காங்கிரஸ்ல செல்வ பிறந்தகை ஒரு பட்டியலோட போய் நின்றுப்பார் போல ராகுல் காந்தி திமுகவில் இருக்கக்கூடிய முழுமையாக திமுக காரராக மாறினவர்கள் ஆளூர் சானவாஸ் மட்டும் இல்லை, அதாவது ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க. நம்ம உங்களை விட பல பேரை பார்த்து தான் இந்த இடத்துல நிற்கிறேங்கிறதை வெளிப்படையாக திருமாவளவன் சொல்லி அது ஓவர் கான்ஃபிடன்ஸ். அந்த 200 ஜெயிக்க போகிறோம். இப்போ இப்படி தான் பிஜேபியும் 400 கடைசியாக நக்கிட்டு போச்சு. இப்போ இவங்க 200 இந்த நல்லா ஜெயிக்கிற கேண்டிடேட் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டராக மோடி பிஜேபி ஆனது பிடிக்குமானா பிடிக்காது. அது மாதிரி எனக்கும் திரும்பி ஏவாவேலோட பேத்தியை விஜய் பிரபாகரன் திருமணம் செய்ய போறாரு. கலைஞர் எனக்கும் விஜயகாந்துக்கும் தாலி எடுத்து கொடுத்தாரு, என் மகனுக்கு ஸ்டாலின் தாலி எடுத்து கொடுத்தாருன்னு அந்த அம்மா ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன் ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல இருந்து கோவை தெற்கு தொகுதிக்கு மாற்றப்பட்டிருக்காரு. இது 2 விதமா விமர்சனம் பண்றதை பாக்குறாங்க. பயந்து ஓடிட்டாருன்னு தாவேக்காவில இருந்து அதிமுக விமர்சனத்தை பாக்குறோம். இல்ல கோவை தெற்குல வெற்றி பெற முடியாத ஒரு தொகுதியை செந்தில் பாலாஜி போனா ஜெயிச்சிருவாரு, அதுக்காக தான் ஒரு தொகுதி மாறி இருக்காரு அப்படின்ற மாதிரியும் பாக்குறாங்க. என்ன நடந்துச்சு? தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜி ஒருவேளை இந்த மாதிரி காரணத்தினால போறீங்களா அப்படின்னு சொல்லி நான் சில நண்பர்கள் மூலமா பேசினப்ப, அந்த கரூர்ல இருக்கிற ஒரு தொகுதியில நாளைக்கு திமுக தோத்தா கூட அவர் நான் பொது வாழ்க்கையை விட்டு போயிடுறேங்கிறார். இப்போ நான் தானே நிற்கிறேன், ஆனால் நான் சொன்ன ஆள் தானே நிப்பாட்டியிருக்கேன், அது தோத்தா நான் தானே பொறுப்பு, அது தோக்காது அப்படிங்கிறாரு. அவர் கோயம்புத்தூரை நோக்கி பயணிப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே எஸ்பி வேலுமணியை டம்மி பண்ணணும், அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லிக்கிறாங்க. 2021 10 சட்டமன்ற தேர்தலையும் தொகுதியிலையும் அவங்க ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு. அது ஒரு மைனஸ் ஃபேக்டர். இன்னொன்று இப்போ திமுக பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப எல்முருகன் மத்திய மந்திரியாக பதவி இருக்கிறப்ப அவருடைய மாநிலத்தை பேருக்கு பின்னாடி போடுறப்ப எல்முருகனுக்கு மட்டும் கொங்கு நாடுன்னு போட்டாங்க. அது தேசியத்துக்கு அந்த நாட்டு மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் இருக்குதுங்கிறப்ப நீங்கள் இங்கே ரொம்ப வம்பளுகிற, நீங்கள் சவுத்தில் மட்டும்தான் டிஎம்கே ஸ்ட்ராங்கு, கொங்கு பகுதியில் இல்லை, கவுண்டர் சமூகம் எடப்பாடி வந்ததுக்கப்புறம் அங்கே நான் தான் வெயிட்டு, பிஜேபி கூட எனக்கு தனித்துவமாக அண்ணாமலைனால இருக்குது, பிரித்து விட்டேன் அப்படின்னா நீ நாளைக்கு என்ன பண்ணுவா பார்த்துக்க அப்படின்னு ஒரு பயமுறுத்தினப்ப கூட இப்போ ஒரு சீரியஸ் டாக் டெல்லியில் போனப்போ அந்த கொங்கு நாடோடைய கேபிட்டலாக கோயம்புத்தூர் தான் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய பகுதி மான்செஸ்டர்ன்னு சொல்கிறோம், அங்கே ரூல் பண்ணுறதுங்கிறது தான் பவர் ஃபேக்டரி. இப்போ நாளைக்கு கோயம்புத்தூரில் நான் ஒரு பவர் பாலிடிக்ஸ் பண்ணால் தான் எனக்கு பேர் இமேஜ். அந்த மாதிரி அவர் கரூரில் தனக்கு உண்டான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விட்டார். கோயம்புத்தூர் மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் அவர் ரூல் பண்ணுறது தான் அவருக்கும் நாளைக்கு நியர் ஃபியூச்சரில் அந்த கொங்கு பகுதியவே தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கார் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு அரசியல் மைலேஜ் தான் அவருக்கு ப்ளஸ் ஃபேக்டரு. அங்கே நாளைக்கு எந்த இடத்துலையும் நாளைக்கு இப்போ 10 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக ஜெயிச்சது, 99 ஊராட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி எல்லாம் இவர் கைப்பற்றினார். ஜெயிலுக்குள்ளாரே இருந்துக்கிட்டு அவர் போட்டு நினச்ச கேண்டிடேட்டை போட்டு அண்ணாமலையை ஜெயிக்க விடாமல் பண்ணார். இப்போ அவரே நாளைக்கு அங்கே களம் இறங்குறாருங்கிறப்ப இப்போ அண்ணாமலை அங்கே போட்டிடுவார், வானதி அங்கே போட்டிடுறாங்க. இந்த மாதிரி பிஜேபியின் தொடர்ச்சியான நபர்கள் இல்லை, அவர் அங்கே தான் நிற்கிறதா, அந்த பட்டியல் தள்ளி போகிறதே அவருக்காக தான். இல்ல எடப்பாடி அவர்கள் அவருக்கு சீட் அவர் கொடுக்கல, அது இல்லதான். அதனால் இவங்க அதுக்கு தான் ஃபைட் பண்றாங்க. இல்லைன்னா அவர் அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியில போறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காரு. ஸோ அப்போ அந்த தொகுதிகளில் மாற்றம் இருக்குது அந்த தொகுதி பங்கீட்டுலன்னு சொல்லி அவர் எடப்பாடி பண்ணவே முடியாதுங்கிறாராம். நான் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், எல்லாம் தொகுதி வேலையை ஆரம்பிச்சிட்டோம், நான் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டேன், இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப இதை ஒத்துக்கிறதுக்கு நம்ம ஒத்துக்காமையே இருக்கலாம் அப்படிங்கிற பிரச்சனைகள்னால தான் அது இழுபறி ஆகுது. அதனால தான் பாஜகவில் இன்னும் வேட்பாளர் ஆமாம், அதனால தான் போடாமல் இருக்காங்க. இது அவங்க பக்கத்து நியாய தர்மத்தை பேசுனா இங்கே நீங்கள் எங்களையா சொல்கிறீங்க, இப்போ காங்கிரஸ்லையான வேட்பாளர் பட்டியல் போடலாங்கிறாங்க. அவங்க காங்கிரஸில் செல்வ பிறந்தகை ஒரு பட்டியலோட போய் நின்றுப்பார் போல ராகுல் காந்தி கிழிச்சு மூஞ்சில் எரிஞ்சிட்டாராம். நாளைக்கு நீ போய் ஒரு தொகுதிக்கு 2 கேண்டிடேட் போட்டு எடுத்துட்டு வா, நான் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாராம். அண்ணாமலை அவர்கள் திருப்பூர்ல நிக்கிற மாதிரி ஒரு பேச்சு போது அதுதான் கேட்கிறாரா? பல்லடம், அவர் சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் இதெல்லாம் ஒர்க் பண்ணதா கேள்விப்பட்டோம், ஆனா எதுவுமே அவங்க ஒதுக்கல. என்ன இப்போ கேட்டுட்டு இருக்காங்க? அவர் ஆரம்பத்துல இருந்து எம்பி தோத்தப்பயே அங்கேயே இருந்து நான் இனிமேட்டு இங்கதான் கோயம்புத்தூர்ல தான் நிக்க போறேன் எம்எல்ஏக்கு அப்படின்னு சொல்லி சிங்காநல்லூரும் இப்ப வானதி நின்றுருக்க நார்த்தும், இது 2 தான் அவருடைய கான்சன்ட்ரேஷனா இருந்துச்சு.
அவர் எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, கோயம்புத்தூர்ல 2 கொடுத்தா வேணும்னா அண்ணாமலை நிப்பாட்டுவீங்கன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி நிக்கிறதுனால அதுக்கு எதிர்த்தாப்புல வானதி நிக்க விருப்பப்படலைன்னு அவங்க நேக்கா வாங்கிட்டு நார்த்துக்கு வந்துடுறாங்க சவுத்துல இருந்து. அவங்க தான் சிட்டிங் எம்எல்ஏ சவுத்துல. பட் வானதி தான் வடக்கு கேட்டாங்க. ஆமா, ஏன்னா நேரடியா செந்தில் பாலாஜி இல்ல தோத்து போயிடுவோம்ல, அவரை மீறி ஜெயிக்க முடியாதுங்கிறது அங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதனால நகர்ந்து வராங்க. அப்ப நீங்க இன்னொரு சீட்டு கொடுத்தா அண்ணாமலை கொடுப்பீங்கிறதுனாலதான் எடப்பாடி என்ன செஞ்சாரு, நான் 1 தருவேன், நீ யார் அந்த முக்கியமான ஒருவர்னு நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னு இழுத்து விடுறாரு. அது எப்படி தேசிய மகளிர் அணி தலைவரா இருக்கிறப்ப வானதிக்கு தான் புரோட்டோகால்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்ப அண்ணாமலையை வந்து முழுமையா டம்மி பண்ணிட்டாங்க, எந்த முக்கியத்துவமும் கொடுக்கலங்கிற அதிருப்தி அவருக்கு கடுமையா இருக்குது. அவரு கிட்ட கடைசி ஹோப் கொடுத்தது, நீங்க எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார வாங்க, படிப்படியா நாளைக்கு உங்களை ஒரு துணை முதலமைச்சர் அளவு கொண்டுட்டு வருவான்னு சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. அவருக்கு இந்த மாநில தலைவர்ல இருந்து எடுத்தப்ப அவருக்கு சில ப்ராமிசஸ் கொடுத்ததா. பட் இப்ப அதுவும் இல்லை அப்படிங்கிற நிலையில அவர் கட்சியை விட்டு வெளியேறேன்னு சொல்லி ஏதோ கடிதத்தை கடிதம்லாம் அனுப்புனதா கேள்வி. இல்ல, அவர் வெளியில பிரஸுக்கே கொடுக்குற அளவுக்கு போயிட்டாரு போல. அதனால இப்ப அவங்க கூப்பிட்டு அதனாலதான் டிராக் ஆன் பண்றாங்க. பட் நீ என்ன லூட்டி அடிச்சாலும் நான் தரமாட்டேன்னு எடப்பாடி இழுக்கிறாரு. அவங்க அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம திணறாங்க. அதே போல இப்ப திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய லிஸ்ட்ல ஒரு பெரிய ஷாக்கிங் இருந்துச்சு. ஷானவாஸ்க்கு சீட் இல்ல, ஏற்கனவே 3 எம்எல்ஏக்களா இருந்தவங்களுக்கே கொடுக்காம இருந்தது. இல்ல, தனிப்பட்ட முறையில எப்பயுமே நீங்க இந்த நிறுவனத்துக்கு வேலை செஞ்சு இங்க சம்பளம் வாங்கிட்டு உங்க விசுவாசத்தை வேற நிறுவனத்துக்கு காட்டினா அந்த முதலாளிக்கு கோபம் வரதான் செய்யும். இப்ப இதெல்லாம் நாளைக்கு இப்பதான் திருமாவளவனுக்கு தெரியுதா அப்படின்னா, இது வந்து அவர் தன்னிலையை மீறி அவருடைய கொள்கை என்ன, அவர் யாருக்காக கட்சி நடத்துறாரு, அவர் என்ன முடிவெடுத்தாலும் அங்க அவரால் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலையை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விசிகாவில் இருக்கக்கூடிய முழுமையாக திமுக காரராக மாறினவர்கள் ஆளூர் சானவாஸ் மட்டும் இல்ல, ரவிக்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு வன்னியரசுல இருந்து எல்லாருமே தான். அது ஒரு பெரிய டீமே இருக்குது. ரவிக்குமார் வந்து பொன்முடி மனைவி காலில் விழுந்ததுதான் இன்னும் பேசும் பொருளாச்சுங்கிறப்ப நீங்க யாருக்கு யாரா இருக்கிறீங்க, கட்சியோட பொதுச்செயலாளர் ஒரு எம்பி, நீ என்ன அங்க போய் அவர் உதயசூரியன் சின்னத்துல நின்றுக்கிறதே மகிழ்ச்சியா நினைக்கிறார் ரவிக்குமார். அதுதான் என்னுடைய அடையாளம், அதுதான் என் சின்னம்னு நினைக்கிறவங்க இந்த தனித்துவத்தையும் இல்ல நம்மளுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் மறந்துட்டாங்க. தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட அதீத முக்கியத்துவங்கள் திருமாவளவனுக்கு ஒரு பெரிய காயத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. முதலமைச்சர் நாளைக்கு விசிகாவுக்கு 8 தேமுதிகவுக்கு 8ன்னப்ப கூட பிரேமலதா அவர்கள் இல்ல 10னா 10 தான் அவங்க நின்ன இடத்துல இருந்து வாங்கினாங்களே தவிர வேற எந்த கட்சியினாலையும் அவங்க நின்ன இடத்துல இருந்து அவங்களால காரியம் சாதிக்க முடியல. சில சூழ்நிலைகளில் கோவப்பட்டாலும் மேடைகளில் திருமாவளவன் பொது ஊடகங்கள்ல பேசுறப்ப கூட நான் வந்து அரசியல் கொள்கைக்காக எதையும் நினைப்பேன், சித்தாந்தம் எனக்கு முக்கியம், நான் தனித்து நின்றாலும் இதனால் நான் அரசியலானதே ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே இல்லாமல் போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன்னு பேசியவர். ஆனா அந்த ஒரு முடிவுகளை எடுக்க விடாமல் இந்த உடன் இருந்தவர்கள் அவர் கொடுத்த அழுத்தம், அவரே சில சூழ்நிலையில நான் யாருக்கு கட்சி நடத்துறேன், என்ன கொள்கைக்காக வந்தேன், நீங்க இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட தலைவர்கள்னு பெருசா யாரும் கிடையாது. தலித் மக்களுடைய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அப்பாற்பட்டு இந்த பிரிவில் நாளைக்கு ஒரே தலைவருங்கிறது இவர் தான். இப்போ பூவி ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏன்னு சொல்லிக்கலாமே தவிர மக்கள் பின்னாடி இருக்கானா கிடையாது. ஏர்போர்ட் மூர்த்தி தன்னை அந்த சமூகம்னு சொல்லிக்கலாம், ஆனா அவரு பின்னாடி மக்கள் ஆதரவு இருக்கானா கிடையாது. தமிழ்நாடு முழுக்க எந்த பகுதியில் நாளைக்கு இந்த சமூக மக்கள் அடி வாங்கினாலும் இல்லை காயப்படுத்தினாலும் இல்லை துன்புறுத்தப்பட்டாலும் அவன் உண்மையிலே எனக்குன்னு ஒரு தலைவன் இருக்கான்டான்னு நினைக்கிறது இந்த சக்திமான் சூப்பர்மேன் மாதிரி இவரை மட்டும்தான் நினைப்பான். அந்த அளவுக்கு அந்த மக்கள் மத்தியில் நாளைக்கு குரல் கொடுத்தவர். வேங்கை வயலில் உண்மையிலேயே நாளைக்கு போய் நிற்கணும்னு நினைச்சாலும் அரசாங்கத்துக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு டாபிக், மக்களுக்கு ஆதரவாகவும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்லாங்கு, கூட இருக்கவங்களும் வேலை பார்க்குறான். ஆம்ஸ்டாங் கொலைக்கு போகணுன்னாலும் அதையும் அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடாது, சாதிகாரம் இறந்ததுக்கும் ஆனால் நான் போய் நிற்கணுங்கிறப்ப இந்த இடங்களில் நான் என்ன நினைச்சேன்னா எனக்கு என்னை செயல்படுறதுக்கு இவங்களே விடலை. சில வருத்தங்கள் வந்தாலும் நம்ம ஏதாவது தனிப்பட்ட முறையில் அறையில் அவர்கள்ட்ட பேசினாலும் முதலமைச்சரை பற்றி ஏதாவது வருத்தத்தை தெரிவித்தாலோ இல்லை திட்டினாலோ கோவப்பட்டாலோ இல்லை நாளைக்கு போய் நான் அவரை நேரில் பார்க்கலான்னு இருக்கேன்னு என்ன சொன்னாலுமே நான் அறைக்குள்ளார பேசுறது அன்று இரவே முதலமைச்சருக்கு அதுக்கு போயிருது. நாளைக்கு அதுக்கு இங்கேதான்டா ஆமா எல்லா பேரும் இவ்வளவு ஸ்பை ஃபேக்டரா இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்து இதை வந்து களை எடுக்க வேண்டும்னு முடிவெடுக்கிறாரு. தேசிய அரசியலில் இருப்பதை விட மாநில அரசியலில் இருந்தால்தான் அவருக்கு உண்டான முக்கியத்துவத்தையும் சரி, இந்த திமுக அதாவது ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க, நம்மளை வந்து இந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வெளில போகலான்னு நினைச்சா கூட விடாத அளவுக்கு கூடயே வச்சு நம்மளை என்ன கேவலப்படுத்த முடியுமோ பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே முன்னாடி அவர் நினைச்சது இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலித் கட்சியிலிருந்து ஒரு சுயேட்சை கேண்டிடேட்டு
பார்லிமெண்ட்டுக்கு போனா பிரைம் மினிஸ்டர் ஹூஸ் தட் அப்படின்னு பார்ப்பாருன்னு நினைச்சுக்கிட்டாரு. அந்த டெல்லி அரசியல் தான் அவர் கவனத்தை திருப்பும்னு நினைச்சவர். ஆனா இங்க நம்மளுடைய அடையாளத்தை இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்டாலின் பெரிய ஆளா மோடி பெரிய ஆளா நீங்க இங்க தமிழ்நாட்டில இருந்து பாக்குறப்ப? தமிழ்நாட்டுல இருந்து பார்க்கும்போது மாநில அரசியல ஸ்டாலினை தான் நம்ம இங்க செல்வாக்கு. ஆமா, அவ்வளவுதான். இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் இப்ப திருச்சி மாவட்டத்துல நேரு பெரிய ஆளா எங்க அப்பா பெரிய ஆளான்னா நேருன்னு தான் சொல்லுவேன். அதான், அவ்வளவுதான். ஸ்டேட் பாலிடிக்ஸோடைய பவர் ஃபேக்டர்ல நாளைக்கு திருமாவளவனுடைய லாஜிக் தான் வேலை செய்யுங்கிறதுனால தான் அவர் எம்எல்ஏவுக்கு இங்கே இறங்குறாரு. அதில் களம் காண்ட பிறகு நீங்கள் இப்போ ஆளூர் ஷானவாஸோட இதேமே அவர் ரொம்ப இன்னொன்று டெக்னிக்கலாக டிஎம்கே எம்எல்ஏ லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் விசிகா பட்டியல் வந்தது காரணமே. ஒருவேளை அதுக்கு முன்னாடி ஆளூர் ஷானவாஸை விட்டுருந்தா ஸ்டாலின் திமுக சார்பாக ஆளூர் ஷானவாஸ்க்கு சீட்டே கொடுத்துருப்பாரு. அந்த அளவுக்கு அவங்க வெளியில பேசுறதெல்லாம் பொய். அவங்க நாளைக்கு அவங்க கொடுத்துருப்பாங்கங்கிற தெரிஞ்சுதான் இவர் அதை லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் விட்டது. இவர்கள் மட்டும் இல்லை, மேலும் பல பேர்களை களவெடுக்க உள்ளார். வெளிப்படையாக சொல்லணும்னா கடந்த 20 நாட்களாக திருமாவளவன் அவர்கள் ரவிக்குமாருடன் ஒரு வார்த்தை கூட பேசுறது கூட கிடையாது. அந்த அளவுக்கு கோபத்துல இருக்கார். நீங்க நாளைக்கு என்னையவே நாளைக்கு நான் நினைச்சதை செய்ய விடாம பண்ணிட்டீங்க, என்னை அடிமையாக்கிட்டீங்க, எனக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து நீங்க நினைச்சதை என்னை ஆட்டி வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களை விட பல பேரை பார்த்து தான் இந்த இடத்துல நிற்கிறேங்கிறதை வெளிப்படையாக திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். அதை நோக்கி அவர் பயணிக்கிறார். குறிப்பிட்டு வரக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலில் என்னுடைய தேவை அதிகரிக்கும், என்னுடைய அரசியல் நகர்வுகள் இது மேலே வேற மாதிரி இருக்கும்னு முடிவாக தான் சொல்றாரு. ஸோ அவர் சொன்னது இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை மாறப்போகுது, வேற மாதிரி இருக்குன்னு சொன்னது இதை வச்சு தான் சொன்னாரா? இல்லை தொங்கு சட்டசபை வரப்போகுது, அப்போ நமக்கு ஒரு கூட்டணி ஆச்சுன்னா ஒரு மந்திரி சபை, அப்போ நம்ம ஒரு மந்திரி ஆகணும்னு நினைச்சு இந்த முடிவெடுத்தாரா அப்படின்ற கேள்விகளும். இல்லை, எனக்கு அப்படி தோணலைங்க. முதலமைச்சரோட ஹெல்த்துங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் தனிப்பட்ட முறையில் நிறையா பேர்ட்ட சொல்கிறது உண்டு. ஏன்னா எப்பயுமே 2வது முறை ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் நாற்காலியை அமர வைக்கிறவங்களுக்கு உடல்நிலையில் சில பிரச்சனைகள் வருங்கிறது இப்போ சமீபமாக நிறைய பேசும் பொருள் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி எம்ஜிஆர் எல்லாருமே ஜெயலலிதா அப்படிங்கிறப்ப இவர் செகண்ட் டேர்ம் கண்டினியூ ஆகிறப்ப அவருக்கும் நாளைக்கு உடல் ரீதியாக நிறையா பிரச்சனைகள் வருங்கிறப்ப அரசியலில் மாற்றங்களில் சில சிக்கல்கள் வரலாம். பிஜேபி எப்படா கழுகு மாதிரி இங்கே திமுக உடையும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. கனிமொழியை 2G வழக்கில் தீவிரப்படுத்தாமல் வைத்திருக்கிறது. இன்னைக்கு கூட இப்போ நம்ம பேசியிருக்கோம், ஆர் ராஜாவை பற்றி 2G ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க ஏன் அவ்வளோ தெரிஞ்சவங்க கனிமொழியை இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் அந்த வழக்கு துரிதப்படுத்தப்பட்டது. இப்போ பிஜேபி அதை தொடரதே இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட கனிமொழி அவர்கள் ரொம்ப கார்டியலாக இருக்காங்க. ஸோ எந்த நேரத்தில் திமுகக்குள்ளார பிளவு ஏற்பட்டாலும் கட்சியை அந்தல சிந்தலையாக்கி அதிமுக இன்னைக்கு படக்கூடிய அவலத்தை விட பிஜேபி உள்ளே இறங்கி உதயநிதியை ஒரு கோஷ்டி, கனிமொழியை ஒரு கோஷ்டின்னு அடிச்சு நொறுக்கிறதுக்கு தயாராக இருக்கிற நிலையில் அப்ப திருமாவளவன் தேவை இருக்குமா? அதுதான் அவர் சொல்றது. மனோ தங்கராஜுக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறது கூட அவர் கனிமொழி ஆதரவாளர். அதனால ஆமா, அவரு அந்த அம்மாவோட ஆதரவாளர் தான். அதாவது நாடார் பெல்ட்லயே இவங்க ஐடென்டிட்டி வருது. கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ், 3 அமைச்சர்களுமே இவங்களோட பேஸ் ஃபேக்டர்ல தான் இருக்காங்களே தவிர, பட் கீதா ஜீவனும் அனிதா ராதாகிருஷ்ணனும் ஸ்டாலின் தான் பிரைமரி, உதயநிதி 2வது. கனிமொழி இங்க எம்பிங்கிறதுனால தனக்கு சொல்றதை கேட்பாங்களே தவிர, பட் இவங்க தான் பாஸ் கிடையாது. ஆனா மனோ தங்கராஜுக்கு கனிமொழி தான் பாஸ். அதனால அவங்களுக்கு சில நெருங்கி இவங்களோட பட்டியல் இப்ப இவங்களே ஒரு 20 பேருக்கு எம்எல்ஏ கட்டாங்களாம், ஒருத்தர் கூட கொடுக்கல கனிமொழி. இங்கே சிலது என்னன்னா தாம்பரம்ல எஸ்ஆர் ராஜா கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு அதை பார்த்திருந்தோம். காஞ்சிபுரம்ல எழிலரசன் ரொம்பவே நல்ல வேலை பார்த்து எல்லாம் வச்சிருந்தாரு, அவர் தான் அடுத்த சீட் எல்லாம் நம்பிட்டு இருந்தாரு, அங்க அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. என்ன கணக்கு? அதை விட நீங்க ஒரு முக்கிய ஸ்டார் வேட்பாளரை விட்டுட்டீங்க. ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் அப்படியே இந்த உதயநிதியை விட அதிகமா பதவி கொடுத்துருவீங்களாடா அந்த ஆளுக்குங்கிற அளவுக்கு திமுக முன்னாடியே கொஞ்சம் டீ ப்ரோமோட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஆமா, இல்ல அதாவது அவர் வளர்ச்சி வந்தவன் சொன்ன மாதிரி என்னடா ராக்கெட் மாதிரி இப்படி வளர்றான் அப்படிங்கிறப்ப ஒருவேளை ஒரு சூழ்நிலையில இவர் கட்சியோட துணை பொதுச்செயலாளர் ஆயிடுவாரா, உதயநிதியை விட முக்கிய பதவிக்கு ராஜீவ்காந்தி கொடுத்துருவாங்களா, நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்தா திமுகவில் இவ்வளவு முக்கியத்துவமா அப்படின்னு அவர் தன்னுடைய ராஜகண்ணப்பன் இருக்கிறாரு, என்னை ராம்நாட்ல நிக்க விட மாட்டேங்கிறாரு, காதர் பாட்சா முத்துராமலிங்கம் இருக்காரு, என்னை நிக்க விட மாட்டேங்கிறாருன்னு சம்பந்தமே இல்லாத கோயம்புத்தூருக்கு போய் செந்தில் பாலாஜியோடைய நிழலா இருந்து அந்த தொகுதிக்குள்ளாரையும் போய் நான் தான் வேட்பாளர்னு சொல்லி பிரச்சாரம் போன ஆளுக்கே வேட்பாளர்கள் இல்ல செந்தில் பாலாஜியோட ஆதரவு இருந்தும் ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது இல்ல. அது நடுவுல நிறைய அந்த சர்ச்சை இந்த மாணவரணி செயலாளர்ல இருந்து எடுத்தாங்கல்ல, அது உண்மையிலேயே நிறைய கட்ட பஞ்சாயத்து, பணம் வசூல், பெண்கள் பாலிய தொந்தரவுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்கிறாரு தலைவர். அதனால உண்மையிலேயே அதை அவர் பண்ணாரா இல்ல அவரும் கட்டம் கட்டப்பட்டாரா? அவருக்கு எதிரான ஒரு விஷயம் இருக்குங்க, வைக்கதான் செய்வான் ஆப்பு. நீ எங்க இருந்தா நோகாம இது பண்றப்ப
நாளைக்கு எது செய்யாமல் இருப்பான். ஆனால் நீயும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சியானா கிடையாது. அன்பகம் இவருக்கு கரெக்டாக இளைஞரணி ஆஃபீஸ்க்கு எய்த்தாப்லேயே மவுண்ட் ரோட்டில் எய்த்தாப்லேயே ஆஃபீஸ் எடுத்து அதில் இவர் கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒரு ஆஃபீஸை போட்டு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக லேண்டு ரியல் எஸ்டேட்டு எல்லா அமைச்சர்கள்ட்டையும் பேசுகிறது. இவர் உதயநிதி நிழலாக இருந்ததுனால பல அமைச்சர்களையே கொஞ்சம் மிரட்டி இதை செய்கிறீங்களா இல்லை நான் சின்னவர்கிட்ட சொல்லவா அப்படிங்கிற மாதிரி இந்த மகேஷோடைய ரொம்ப விசுவாசி மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு அவரையும் நிறையா பயன்படுத்திக்கிட்டு செஞ்சது. பெண்கள் விஷயத்திலையும் பேசும் பொருளாக நிறையா சர்ச்சைகளாக இருக்குது. பணம் காசு ஆட்டிடியூடு ஃபேக்டர் கோயம்புத்தூர்லேயுமே போய் நிர்வாகிகள் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ரஃபாக ஒரு ஆட்டிடியூடு காட்டின மாதிரி திமிரா அதிகாரங்கள் பண்ணியிருக்காரு. இது மாதிரியான தொடர்ச்சியான நிறையா அலிகேஷன்ஸ் அவர் மேலே இருக்கிறதுனால எனக்கு என்னன்னா அவ்வளோ பெரிய எந்த மாதிரி சொல்ற திமுகவின் இளைஞரணி சூப்பர் ஸ்டாருன்னாங்க, கடைசியாக சூப்பு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது மாதிரி தகுதி இல்லாத நபர்கள் நிறைய பேருக்கு உண்மையிலே கொடுக்காம இருந்தது சந்தோஷம்தான். அதுமாரி சில பேருக்கு மாறி இருக்கிறாங்க. அது ஓவர் கான்ஃபிடென்ஸில் இந்த 200 ஜெயிக்க போகிறோம். இப்போ இப்படி தான் பிஜேபியும் 400 கடைசியாக நக்கிட்டு போச்சு. இப்போ இவங்க 200 இந்த நல்லா ஜெயிக்கிற கேண்டிடேட்ஸை தொகுதி மாற்றுறது, நிறையா ஜெயிச்சவங்களுக்கு திரும்பி சீட்டு கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத கோளாறுகளை பண்ணது கொஞ்சம் அவர்களுக்கு பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். பிடிச்சதையும் பார்த்தோம். அந்த மாதிரி எவ்வளோ இடங்கள் மினிமம் இவங்களுக்கு விஜயோட இம்பாக்ட்னால மைனஸ் ஆகும்னு எடப்பாடி நடக்கிறாரு. எடப்பாடி நான் ஓப்பனாக சொன்னோம்னா இப்போ 15 ஆண்டு காலம் மோடி பிரதமராக இருக்கிறதுக்கு காரணம் மோடியின் உழைப்பு, அவர் திறமையை விட ராகுல் காந்தியோட இன்எஃபிஷியன்சி. அது மாதிரி ஸ்டாலின் ஏன் திரும்பி தொடர்வார்னு நான் சொல்கிறேன்னா எடப்பாடியோட இன்எஃபிஷியன்சி. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் உடனே எனக்கு ஓட்டு போட தோணலாங்கிறான். 10 எலெக்ஷன்லேயும் தோத்த பழனிசாமின்னு சொல்கிறதுக்கு காரணம் மக்களால் எந்த இடத்துலையும் அங்கீகரிக்கப்பட்ட தலைவரோ ஏற்கப்பட்ட தலைவரோ நீங்கள் இல்லை. நீங்கள் முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தப்பையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இல்லைங்கிறதுனால தான் நான் டிஎம்கே வின் ஆகும்னு சொல்கிறது. இப்போ இந்த டிஎம்கே வின் ஆகிறது தனிப்பட்ட முறையில் எனக்கே பிடிக்காது. இப்போ உங்களுக்கு பிரைம் மினிஸ்டராக மோடி பிஜேபி ஆனது பிடிக்குமானா பிடிக்காது. அது மாதிரி எனக்கும் திரும்பி திமுக வரது பிடிக்குமானா பிடிக்காது. ஆனால் தலையெழுத்து நாளைக்கு அவரை விட இவர் பெட்ரு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப நீங்கள் கேட்கறது அலைன்ஸ் ஃபேக்டரில் இங்கே இவங்க கொஞ்சம் 160 நின்னாலும் ஒரு 110 115 வரைக்கும் கூட இவங்க நெக்கு கொடுப்பாங்க டிஎம்கே சாதகமாக. சில கூட்டணிகள் இப்போ உதயசூரியன்லேயே நிற்கிற ஒரு சில நபர்களை வச்சுக்கிட்டு ஓட்டுவாங்களே தவிர பட் அவங்களுக்கு இந்த நெக்கு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அங்க அசம்பிளிக்கெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க ஏவாவேலோட பேத்தியை விஜய் பிரபாகரன் திருமணம் செய்ய போகிறாரு, அதனால தான் அந்த அதீத முக்கியத்துவம் தேமுதிகவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது உண்மையா இல்லை இதனால இப்போ திமுகவுக்கு என்ன பாதிப்பு? ஏன்னா பாதிப்பா 2 விஷயம். ஒன்று நான் சொன்னதுல எவன் சந்தோஷப்படுறானா இல்லையா விஜய் பிரபாகர் சந்தோஷப்படுவான். எப்பா எங்கள் அம்மாவுக்கு இல்லாத ஆசை இவனுக்காச்சும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சேங்கிற மாதிரி நீங்கள் நல்லா நான் பெட்டு கட்டுறேன். நீங்கள் எந்த கூகுளில் இல்லை, சேட் ஜிபிடியில் இல்லை, நீங்கள் ஜெமினி குரூகு எதுக்கு வேணாலும் போங்க. விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியனோட ஏஜை கண்டுபிடிச்சிருங்க. நான் இந்த வீடியோவை பார்த்து கீழே கமெண்ட் போடட்டும், யாருக்கு வேணாலும் 500 ரூபா பணம் தரேன். கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா தே ஆர் மோர் தென் 43. எனக்கு தெரிஞ்சு விஜய் பிரபாகரே ஏஜ் above 40. அவரு 43 44 சண்முக பாண்டியன் அவ்வளோ இருக்காரு. இல்லை இல்லைங்க, கண்டிப்பா இருக்கும். உண்மையிலே சொல்றேன். ஏன்னா நான் அவர்களோட படித்தவர்கள். அவர்கள் என்னோட ஜூனியர். அப்படியா? 34 வயசு. வாய்ப்பே கிடையாது. அவ்வளவுதானே? ஏங்க அதாவது அநியாயத்துக்கு 2011 அவர் எதிர்கட்சி தலைவரானப்பதான் விஸ்காம் லயோலால ஜாயின் பண்ணாப்புல சண்முக பாண்டியன். இல்ல அப்படி இருங்க, அப்படி சொன்னா சரி அது அதிகம் தான். அதை விட அதிகமா சண்முக பாண்டியனுக்கு இது விஜய் பிரபாகரன் வயசு அதிகம் இருக்கும். இல்ல விஜய் பிரபாகருக்கு இருந்தாலுமே இல்ல நீங்க சொல்ற ஏஜுக்கே கணக்கு போடுமே. ஒரு நிமிஷம் இருங்க. 2011 18 வயசு வச்சுக்கோங்க. 15 16 90 பார்த்தாலுமே 90 34 35 வயசு இல்ல 1990 நீங்க சொல்றத கணக்கு பண்ணா ஒரு 90ல பிறந்திருப்பாரு. 90ல பிறந்தாலுமே ஆச்சே 38 39 ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப 40 தான் என் கணக்குங்கிறது. ஓகே, 2 பேருமே above 40. சரி நீங்க 40 வயசுலங்கிறதே ஒரு ஏன் தன்னுடைய தாயார் அவர்களை அந்த அளவுக்கு கண்டுக்காம இருந்தாங்க இல்லை செய்யாம இருந்தாங்கங்கிறது ஒன்று. அவங்க அதை வெளியில காட்டிக்காம இருந்தாலும் அதாவது அவங்க பப்பட் ஷோ மாதிரி இந்த எங்கேயா கூட்டிட்டு வரதை கூட பாருங்களேன். அவங்க ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரியே வச்சிருக்காங்க. அவங்கள கண்ணசைவில் வச்சிருக்கிறது, நான் சொல்றது தான் பேசணுங்கிறது, நான் சொல்றதை கேட்டு நடந்துக்க அப்படிங்கிறது ஒரு நலனுக்காக தன் தாயார் பிள்ளைங்களை செய்யற மாதிரி இருக்கே தவிர ஆனால் நல்லதை செய்யறாங்களானா இல்லை. என் தனிப்பட்ட முறையான ஒரு வருத்தம்.
இப்போ விஜய் பிரபாகர் திமுகவுக்கு வந்து வராமல் அறிவாலயத்துக்கு வராமல் இருந்ததே அவருக்கு திமுகவுடன் கூட்டணி போட்டது பிடிக்கலன்னு நான் சொன்னேன். இப்போ 10 தொகுதிக்கு கையெழுத்து போடுறப்ப கடைசியாக கூட்டிகிட்டு வந்து ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுக்க வைக்கிறாங்க. எதனாலன்னா நம்ம விமர்சனங்கள் வைக்கிறப்ப தான் அவங்க கூப்பிட்டு வராங்க தவிர பிரச்சனைகள் ஆனால் உண்மையிலேயே இருந்துச்சுங்கிறப்ப அதுவும் அவன் வந்து நிற்கிறப்ப தெரியுது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் நிற்கிற, அப்படி ஒரு இயற்கையாக இல்லை. அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி இங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்லு அப்படிங்கிறாங்க. அது வந்து எனக்கு அது பாவமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி உண்மையிலேயே எனக்கு ஏவாவேலு வெறும் மொழிக்காகவும் இல்லை நாளைக்கு அந்த ஜாதி பாசத்துக்காகவும் இவ்வளோ அதீத முக்கியத்துவம் கொடுக்குறாரா அப்படின்னு நான் நினச்சேன். பட் ப்ராமிஸாக அது வந்து ஃபேக்டான நியூஸ். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அந்த பெண்ணோட பேரே தெரியும். யாரோடைய இதில் கணக்கில் வராங்கன்னா அது நம்ம சொல்லக்கூடாது. அது சட்டப்படி ஒரு வக்கீல் படித்ததுனால அது ஏன் நம்ம சனியை தூக்கி பணியில் போடுவாமே நான் அந்த பொண்ணு பேர் சொல்லாமல் இருக்கேன். பட் ஏவாவேலோடைய பேத்தி முறை தான் அவங்க வந்து விஜயபிரபாகருக்கு திருமணம் செய்கிறப்ப விஜயபிரபாகர் பதவியில் இருக்க வேணும்னு அவங்க பெண் வீட்டார்கள் விரும்புகிறாங்க. அதனால தான் எம்எல்ஏவில் நிற்க விருப்பம் இல்லாத விஜயபிரபாகரை இப்பயும் அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி நீ நில்லு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. அதுக்காக தான் நம்ம சொன்னமே தவிர அது உண்மைதான். அது உண்மைதானே. ஏன்னா பின்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தா இந்த காலேஜ் ப்ராப்பர்ட்டி வித்ததுல அது வித்துட்டாங்க. அதனாலதான் அந்த கூட்டணி கூட முடிஞ்சதுன்ற இல்ல அது வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கு அவங்க கொஞ்சம் சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் காலேஜ் டீல் ஓப்பன் ஆச்சு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார கல்லூரிகள் வாங்குற அளவுக்கு யாரும் பெரிய லெவலுக்கு நெட்வொர்க் இல்லை. எப்படி இந்த ரியல் எஸ்டேட்னா சில நிறுவனங்கள் திடீர்னு தூக்கும். இப்போ பாசியம் காணாம், கேஷா கிராண்டா காணாம். அது மாதிரி நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ரூபி பில்டர்ஸ் இது மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் யார் அந்த அரசியல் பின்புலத்தில் இருந்தாங்களோ அந்த கம்பெனிலாம் டவுன் ஆயிரும். இப்போ ஒரே ஒரு கம்பெனி தான், ஒற்றை எழுத்து கம்பெனி தான் ஆடுது. அது என்னன்னா அந்தந்த கட்சிகள் தலை தூக்குறப்ப அவங்க இது பண்ண முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் எந்திரிச்சிருக்கோம் ஏடிஎம்கே பீரியட்ல. இப்போ 2006 2011 யோசிச்சு பாருங்க. டிஎம்கேல எங்கே முளைத்தாலும் என்னடா இங்கே இருந்தது ஏதோ பில்டிங் துடின்னுக்குன்னா காலேஜுங்க வாங்கி. ஆனால் இப்போ தனலட்சுமியை விட்டா வேற யாரும் பெரிய லெவலில் வாஸ்ட்டாக வியாபாரம் பண்ணுறதுக்கோ காலேஜ் நடத்துறதுக்கோ இல்லை. சௌடாம்பிகா அது இதுன்னு இப்போ திடீர்னு ஒரு சில கும்பலில் இவங்க தான் பெரிய லெவல் பண்ணுறது. அது இவங்க திமுகவுக்கு இணக்கமாக இல்லாமல் இருக்காங்க பிரேமலதாங்கிறதுனால தான் டச் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போ இவங்க இணக்கமானோன்னா இவர் வேலு தான் பேசி அதை முடிச்சு கொடுக்குறாரு. அதை முடிச்சதுக்கப்புறம் தான் எலெக்ஷனுக்குள்ளார சீட்ஸுகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்களுக்குள்ளார ரொம்ப நாளாக அந்த எண்ணம் இல்லை போல். இப்போ இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகி பரவாயில்லையே வேலு நம்ம என்ன கேட்டாலும் செய்கிறாரேன்னு இவங்க ஒரு இணக்க பார்வைக்கு போகிறப்ப தான் வேலு இந்த ப்ரப்போசல் கொடுத்துருக்காரு. அதை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா இது இப்போ ரீசெண்டாக தான் பேசி முடிச்சிருக்காங்க. அதனால உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்சு 3 மாசத்துல பத்திரிகை வந்துடும். கல்யாணம் டைலாகே எழுதிட்டாங்களாம். ஸ்டாலின் தலைமையில தான் கல்யாணமா. நாளைக்கு வந்து கலைஞர் வந்து எனக்கும் விஜயகாந்துக்கும் தாலி எடுத்து கொடுத்தாரு, என் மகனுக்கு ஸ்டாலின் தாலி எடுத்து கொடுத்தாருன்னு அந்த அம்மா மேடையில என்ன பேசணுங்கிற வரைக்கும் வசனமே எழுதி ரெடியா வச்சிருக்காங்க. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தமிழ்நாடு நவ் சார்பாக மிக்க நன்றி. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.